வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காட்சன் வர்தா. இன்னைக்கு மை தாராவி ஷோவோட 4வது வாரத்துக்குள்ள வெற்றிகரமாக வந்திருக்கோம். இன்னைக்கு மை தாராவி ஷோவில் நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ். பிக் பாஸ் 14 பிரபலங்கள், 100 நாட்கள், 30 கேமரா, ஒரே வீட்டில். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will be watching. பிக் பாஸை பற்றி சொல்லணும்னா ஹிந்தியில் ஏற்கனவே பெரிய ஹிட்டான ஒரு ரியாலிட்டி ஷோங்க. இந்த ஷோ தான் இப்போ தமிழில் எடுத்து நடத்துகிறாங்க. ஹிந்தியில் இந்த ஷோ சல்மான் கான் நடத்திக்கிட்டு இருந்தார். இது இப்போ தமிழில் கமலஹாசன் நடத்துகிறாரு. விஜய் டிவியில் இந்த ஷோ இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. விஜய் டிவியை பற்றி சொல்லணும்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், ஏன் உலகத்துக்கே தெரியும் விஜய் டிவி எப்படின்னு. ஸோ இந்த ஷோ எதுவரை போய் முடியுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க இந்த ஷோ தாங்க நம்ம தாராவில ஷோ. கஞ்சா கருப்பு, சொல்லுங்க பிக் பாஸ். நீங்க நாமினேட் பண்ண போற 2 பேர் யார், என்ன காரணம்? ஐயா நாமினேட் பண்றதுன்னா என்னங்கய்யா? அப்படின்னா ஆபரேஷனா? நான் ஹவுஸ்குள்ள என்ட்ரு ஆகிறேன், எல்லாரும் யாரையோ கட்டி பிடிக்கிறாங்க, எனக்கு ஆளே இல்லை. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நடிகராகிய பரணி நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா? யாரும் மைண்ட் பண்ணாம இங்கே அங்கே போயிட்டு இருந்தா என்ன எச்சங்களோட நான் வர மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சரி ஒண்ணு இல்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பிக் பாஸை பற்றி பெரிய பெரிய செலிபிரிட்டி அவங்களோட கருத்து சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை தாங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கேட்போம். வணக்கம் சார், பிக் பாஸை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் இந்த மாதிரி பிக் பாஸ் ஹிந்தியில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் என்ன ஃபீலிங்னா, இந்த மாதிரி ஷோ தமிழில் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது யார் நடத்துகிறாங்களோ சொல்லி சொன்னாங்க. வேறு யார் நடத்துவோம்? நம்ம நண்பன் உலக நாயகன் அவர் தான் நடத்துகிற சொல்லி சொன்னாங்க. நடத்துகிறாங்க, அவர் நடத்துகிறார். 8 அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? வேற ஒன்றும் இல்லை. கச்ச. அடுத்ததா விஜய் டிவியில் ஏற்கனவே ஷோ பண்ணிட்டு இருந்தவர் தான் நம்ம சூர்யா சார்கிட்ட கேட்டுருவோம். சார் உங்களோட கருத்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா. இதோ உங்கள் முன்னாடி நீங்களும் பெறலாம் 1 கோடி. அந்த மாதிரி நிகழ்ச்சி தான் விஜய் டிவியில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உங்களில் யார் பிக் பாஸ் அந்த மாதிரி நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டாங்க, தொகுத்து வளர்ப்பேன். ஆனால் நான் மாட்டேன்ட்டேன். ஏன்னா என்னோட நாயகன் உலக நாயகன் அவர் நடத்துகிறாரு. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரை பார்த்து நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ரொம்ப நன்றி. அடுத்ததா வயசுலேயே மூத்தவர் ஒரு பெரிய ஆக்டர், இவர்கிட்ட கேட்போம். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஎஸ் ராகவன் சார் தாங்க. சார் வணக்கம். விஜய் டிவி பிக் பாஸை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாய் தாதா உங்கள் விஎஸ் ராகவன். ஷோவாடா அது நான் கொய்யாலா ஷோவா? ஏண்டா எவ்வளோ ஒருத்தி நைட்டு எஞ்சி வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் தாங்க ஒரு டீ தாங்க போதுங்கிறா. கொய்யால இதுக்கு மேலே கேட்டு வச்சுக்க, வாயில வச்சுட்டா வாழைப்பழத்தை. அதாவது இந்த ஷோவில் மட்டும்தான்டா அவனுங்களே திட்டிக்கிறானுங்க, அவனுங்களே பர்த்டே கொடுக்குறானுங்க, கேக்கும் திக்கிறானுங்க, கடைசியில் ஆப்பு வைக்கிறானுங்க. நாமினேட் என்னன்னு கேட்டா கொய்யால நாமினேட் என்னங்கிறான். டேய் கொய்யால இதை பற்றி பட்ட கேட்டு வச்சுக்கயா, வாயில அசிங்கமாக வந்துட்டா. அபிஷ்டு. அடுத்ததா தாராவி சோஷியல் நியூஸ் அப்டேட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் இளைய தளபதி விஜயோட பிறந்தநாள் நியூஸ் தாங்க. எல்லா வருஷமும் மாதிரியும் இந்த வருஷமும் இளைய தளபதி விஜயோட பிறந்தநாள் மகாராஷ்டிரா மன்றத்தில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருந்தாங்க. அதோட கிளிப்பிங்ஸை பார்த்துடலாம் வாங்க. அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்துக்கு தெய்வங்கள் ஈடு இல்லை, என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் உள்ளாய் சுற்றும், நொடி நேரம் நீ பிரிந்தால் அம்மாடி உயிரே. இந்த வாரத்தோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. ஒரே செட்டப் இவ்வளவு கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.